வணக்கம். சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமா நம்ம வாழ்க்கையில எவ்ளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்துல இருந்து நம்மளே மாத்திக்கக்கூடிய சில சூப்பரான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, இந்த புத்தகத்தோட முக்கியமான ஐடியாவை ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட ஆரம்பிக்கலாம். வெறும் ஒரு சின்ன மாற்றம் எப்படி ஒரு டீமோட தலையெழுத்தையே மாத்துச்சுன்னு பார்க்கலாமா? 100 வருஷமா சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு டீமை உலகத்திலேயே பெஸ்ட் டீமா மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதுதான் பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி. அவங்களோட நிலைமை எந்த அளவுக்கு மோசம்னா, கிட்டத்தட்ட 100 வருஷத்துல ஒரே ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடல் தான் ஜெயிச்சிருந்தாங்க. பெரிய பைக் கம்பெனிங்க கூட ஐயோ உங்களுக்கு பைக் வித்தா எங்க பிராண்ட் பேர் கட்டு போடுன்னு சொல்லி ஓடிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல யாருக்குமே நம்பிக்கை இல்ல. சரியா 2003ல டேவ் பிரெய்ல்ஸ்ஃபோர்ட்னு ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டரா வராரு. அவரோட ஐடியா ரொம்பவே சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். அவர் சொன்னது இதுதான்: ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் வெறும் 1% மட்டும் நாம முன்னேற்றம் செஞ்சா போதும். அந்த சின்ன சின்ன முன்னேற்றங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியா மாறும்னு அவர் ஆழமா நம்பினாரு. அவங்க வெறும் சைக்கிள் ஓட்டுறதுல மட்டும் கவனம் செலுத்தல, அதுக்கும் மேல போய் மசில் ரிகவரிக்கான பெஸ்ட் மசாஜ் ஜெல் எதுன்னு கண்டுபிடிச்சாங்க. வீரர்கள் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகக்கூடாதுன்னு கையை எப்படி சரியா கழுவணும்னு சொல்லிக் கொடுக்க ஒரு சர்ஜனைய கூட்டிட்டு வந்தாங்க. ஏன், அவங்க தூங்குற தலையணை மெத்தனை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாங்க. கடைசியா பைக்ல தூசி படியாம இருக்க டீம் ட்ரக்கோட உள்பக்கத்தையே வெள்ளையா பெயிண்ட் அடிச்சாங்க. பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்னு எதையுமே அவங்க விடல. இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். நீங்க தினமும் வெறும் 1% உங்களை நீங்களே மெருகேத்திக்கிட்டா போதும். ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீங்க ஆரம்பிச்ச இடத்த விட கிட்டத்தட்ட 38 மடங்கு பெட்டரா இருப்பீங்க. நம்ப முடியுதா? நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, 1% முன்னேற்றம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா அப்புறம் ஏன் நம்மளால ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிச்சு அதை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியல? ஏன் நம்ம இலக்குகளை பாதியிலே கைவிட்டுடுறோம்? அதுக்கு காரணம் இதுதான். நம்ம எல்லாருமே உடனடி ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு செடியை நட்டா நாளைக்கு அதுல பழம் வரணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, வாழ்க்கையில கிடைக்கிற பெரிய வெற்றிகள் எல்லாமே கொஞ்சம் லேட்டா தான் வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். நாம என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா உண்மையில என்ன நடக்குது? இதுக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு பாத்தீங்களா? ஜேம்ஸ் கிளியர் இதை தான் ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்குன்னு சொல்றாரு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்போம், ஆனா கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த ரிசல்ட்டும் வராது. இந்த விரக்தியான கட்டத்துல தான் நம்மள பல பேர் முயற்சியை கைவிட்டுடுறோம். ஒரு கல்ல 100 தடவை அடிக்கும்போது அது உடையல. ஆனா 101வது அடியில 2ஆ உடையுது. அப்போ அந்த கடைசி அடி மட்டுமா காரணமா இருக்கும்? இல்லவே இல்ல. அதுக்கு முன்னாடி விழுந்த அந்த 100 அடிகளோட உழைப்பு தான் அங்க சேமிக்கப்பட்டு கடைசி அடியில வெளிப்படுது. உங்க முயற்சியும் அப்படித்தான். அது எப்பவுமே வீண் போகாது. அப்போ இந்த ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்க தாண்டி எப்படி வெற்றி அடையிறது? அதுக்கு தான் ஜேம்ஸ் கிளியர் ஒரு 4 சிம்பிளான விதிகளை நமக்கு கத்துக் கொடுக்கிறார். இதை சரியா ஃபாலோ பண்ணா எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும். அந்த 4 விதிகள் இதுதான். 1, அதை வெளிப்படையா ஆக்குங்க. 2, அதை கவர்ச்சிகரமா ஆக்குங்க. 3, அதை எளிதாக்குங்க. 4, அதை திருப்திகரமா ஆக்குங்க. இதுதான் நம்ம பழக்கங்களை மாத்துறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. வாங்க, இது ஒவ்வொன்றும் என்னன்னு பார்க்கலாம். இந்த 4 விதியில ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒன்னு இருக்கு. அதாவது, நம்மள சுத்தி இருக்கிற சூழலை மாத்துறது மூலியமாவே நம்ம பழக்கங்களை மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, எப்படின்னு பார்க்கலாம். பல நேரங்கள்ல நாம ஒரு பொருளை வாங்குறதுக்கு காரணம் அதோட தரம் இல்ல, அது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது தான். சொல்லப்போனா, நம்மள சுத்தி இருக்கிற சூழல் தான் ஒரு கண்ணுக்கு தெரியாத கை மாறி நம்மள வழிநடத்துது. அது நம்மள நல்ல வழியிலையும் கொண்டு போகும், கெட்ட வழியிலையும் கொண்டு போகும். உதாரணத்துக்கு, ஒரு ஆஸ்பத்திரி கேன்டீன்ல நடந்த ஒரு விஷயத்த பாருங்க. அவங்க பெருசா ஒன்னும் பண்ணல. அந்த ரூம்ல அங்கங்க சில தண்ணி பாட்டில்களை மட்டும் எக்ஸ்ட்ராவா வச்சாங்க. அவங்க யார்கிட்டையும் தண்ணி குடிங்கன்னு சொல்லவே இல்ல. ஆனா அங்க வந்தவங்களோட பழக்கமே தலைகீழா மாறிடுச்சு. ரிசல்ட் என்ன தெரியுமா? தண்ணிய கண்ணுல படுற மாதிரி வச்சதால மட்டுமே தண்ணி விற்பனை கிட்டத்தட்ட 26% அதிகமாச்சு. அதே சமயம் சோடா விற்பனை 11% குறைஞ்சுது. பாத்தீங்களா, ஒரு சின்ன மாற்றம் எவ்ளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குதுன்னு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கணும்னா அதுக்கு இருக்கிற தடைகளை குறைங்க. உதாரணத்துக்கு, ஆப்பிள் சாப்பிடணும்னா அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிச்சு வைக்காம டேபிள் மேல வைங்க. அதே மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னா அதுக்கு இருக்கிற தடைகளை அதிகப்படுத்துங்க. ஆனா இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான ஆழமான கருத்து என்னன்னா, நாம என்ன செய்றோங்கிறத விட நாம யாருன்னு நம்மள நாம பாக்குறோங்கிறது தான். அதாவது, உங்க இலக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க ஒரு வாசிப்பாளரா மாறணும்.
உங்க இலக்கு ஒரு மாரத்தான் ஓடுறது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஓட்டப்பந்தய வீரரா மாறணும். இந்த சின்ன வித்தியாசம்தான் உண்மையிலேயே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா ஜேம்ஸ் கிளியர் சொல்ற மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் நீங்க யாரா மாற விரும்புறீங்கன்னு நீங்களே உங்களுக்கு போடுற ஒரு ஓட்டு மாதிரி. உங்க பழக்கங்கள் தான் உங்க அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குது. ஆக சின்ன சின்ன பழக்கங்கள் பெரிய வெற்றிகளை மட்டும் தரதில்ல, அது உங்கள ஒரு புது மனுஷனா, நீங்க விரும்பின மனுஷனா மாத்துது. இப்போ நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நீங்க யாரா மாற போறீங்க?